அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்துருக்கும். நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிடிபிஎஸ்ல எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் லாஜிக் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு வயரிங் டிராயிங்கும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இதான் வந்து ஒரு ஃபேஸோட பிடின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேஸ்லேருந்து பிடி எடுத்து அதோட அவுட்புட்டில், அதாவது இன்கமிங் சைட்லேருந்து ஒரு இதையும் அவுட் கோயிங் சைட்லேருந்து இன்னொன்றையும் எடுத்துருப்பாங்க நண்பா. சரிங்களா? ஸோ இப்போ நார்மலான கண்டிஷனில் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதோட அதாவது இன்கமிங் வோல்டேஜும் இதோட அவுட்புட் வோல்டேஜ் ரெண்டையுமே எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் வந்து இதுக்குரிய இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் தான் ரெஃபரன்ஸாக எடுத்திருப்பாங்க. ஸோ நார்மலான கண்டிஷனில் இது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஒரு நல்ல ஒரு ஷார்ட் சர்க்யூட் பார்த்து தான். ஸோ நார்மலான கண்டிஷனில் வந்து இதுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் வந்து 0 தான் இருக்கும். ஏன்னா ஷார்ட் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் வந்து 0. ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ ஏதாவது ஃபியூஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபியூஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வந்து என்ன ஃப்ளோ ஆகும்போது இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி வந்து ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி ரீச் ஆகும். ஸோ இப்படி ரீச் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், சப்போஸ் என்ன ஆகும்னா இந்த இடத்துல உள்ள உங்களுக்கு வந்து அனௌன்சியேட்டருக்கோ இல்லை எதுலையும் நீங்கள் ட்ரிப் ஃபீட்பேக் போகிறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உள்ள அலாரம் சர்க்யூட்ஸ் வந்து ஆக்டிவேட் போகும் நண்பா. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பிடிபிஎஸ் ரிலே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து அனௌன்சியேட்டர் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னெசரியாக வந்து ட்ரிப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா அண்டர் வோல்டேஜ் வேறு, பிடிபிஎஸ் ஃபெயிலியர் இல்லை வேறு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லாஜிக் பண்ணியிருப்பாங்க நண்பா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எல்லா பேஸுக்கும் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு பேஸுக்கு மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து செகண்டரி கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது, அதாவது செகண்டரியில் ஃபியூஸ் போடும்போது இந்த மாதிரி தான் லாஜிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்ற மீட்டரிங் சிட்டி, சப்போஸ் ப்ரொடக்ஷன் சிட்டி ஏதாவது வந்துச்சுன்னா கூட அவங்க அது ஒன்றும் இதெல்லாம் ஆகாது. ஸோ அதுல வந்து நமக்கு அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிடிபிஎஸ் ஃபெயிலியர்னால வந்து நம்ம ட்ரிப் ஆகக்கூடாது அப்படின்றதான் வந்து நமக்கு வந்து ஒரு அல்டிமேட் எய்ம். சரிங்களா? ஸோ சப்போஸ் இப்போ மீட்டரிங் சிட்டி வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ மீட்டரிங் பிடி வந்து ஃபெயிலியர் ஆச்சு, பிடி ஃபியூஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வோல்டேஜ் ரெஃபரன்ஸ், அந்த மெகாவாட் ரெஃபரன்ஸ் அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏவிஆரில் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஆரும் டர்பைன் கண்ட்ரோல் பண்ணலாம், சிங்க்ரோனைசிங் சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ ஒர்க் ஆகாதனால உங்களுக்கு வந்து லோடு வந்து ஃப்ளக்சுவேஷன் ஹெவியாக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரிப் ஆயிடணும்பா. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து லோடை குறைச்சிட்டோ இல்லை ஏதோ பண்ணிட்டோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஆக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஓகேன்பா. ஸோ இது நானும் வந்து என்னோட ஷிஃப்ட்டில் ஒரு வாட்டி நடந்திருக்குது. ஸோ பிடிபிஎஸ் ஃபெயிலியர் ஆக்ட் ஆகி, ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்தளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுது. சரிங்களா? ஓகேன்பா. ஸோ நம்ம ஃபியூச்சரில் நல்ல இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ ரிலே பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நான் வீடியோஸ் நிறைய நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. ஸோ நான் இந்த மந்த் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ரிலேஸ் தான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அஃபீஷியலாக என்னோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய ரிலேஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நண்பா. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதிலே போய் படிச்சுக்கலாம். நிறையா எல்லா ரிலேஸும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எழுத்து வடிவில் இருக்கும். ஸோ இன்டர்நெட் வந்து யாருக்கும் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. சரி வாங்க நம்ம ஓகே நண்பா. ஸோ நம்ம அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.